ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கரமான ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம் தான் இதை எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு எவிக்ஷன் நடக்குது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ற விஷயங்கள வந்துட்டு பிக் பாஸே வந்து ஒரு பாட்டு மூலமா வந்து க்ளூ குடுப்பாராம். சரிங்களா? இத வந்து டீகோட் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலிஸ்ட்டா ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நம்பி நெறைய பேர் அங்கே போய் பார்த்து நெறைய விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கிறாங்க. சரிங்க. அத நம்ம அதுக்கப்புறம் அதுக்குள்ள போவேணாம். அது உண்மையா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும். என்னன்னா, பனைமரம் விழுந்து அதாவது காக்கா வந்தவுடனே பனம்பழம் விழுந்துச்சுன்னா, அது வந்து காக்கா உட்காந்தனால தான் பனம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போகும். ஆனா காக்கா அந்த வேலையா போயிருக்கும். அந்த நேரத்தில அது பனம்பழம் விழுந்திருக்கும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லன்றத இங்க நான் ஒரு ஸ்டோரியா சொல்ல வரேன். சரி. ஆனா இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஏன்னா இந்த வாரம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த வாட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, டம்மியா இருக்கவங்க தான் உள்ள வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, சாச்சனா வந்து டம்மின்லாம் சொல்ல முடியாது. சாச்சனா வந்து மம்மி மாரி பயங்கரமான ஒரு இதுவான ஒரு பெர்சன் தான். அதுவும் இந்த வாரம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்துட்டு அவங்க போகணும்னு எல்லாருமே நெனச்சோம். பட் இந்த வாரம் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, சூப்பரா ப்ளே பண்றாங்க. அது டால் டாஸ்க்கா இருந்தாலும் சரி, வேற மாரி விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் ஆட்டிட்யூட் இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்குமே ஆர்ஜே ஆனந்த் இருக்காங்க. அதுக்கு மேல வந்துட்டு சத்யா, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒருத்தரா நம்ம ரஞ்சித் சார், சிவகுமார் சார் இவங்கலாம் இருக்காங்க. இவங்கலாம் இப்ப இந்த மேட்டர்னா யாரு போவாங்க? சிங்கிள் எவிக்ஷன் இருக்குமா? டபுள் எவிக்ஷன் இருக்குமா? இல்ல பிக் பாஸ் ஹிஸ்டரி இல்லாத அளவுக்கு ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்குமா? இப்படின்னு நெறைய ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சாங் வந்திருக்கு. அந்த சாங்க பார்த்தோனே நெறைய பேர் வந்துட்டு சூப்பரா வந்து அந்த சஜஷன்லாம் போட்டிருந்தாங்க. இதுவா இருக்குமா? அதுவா இருக்குமான்னு நான் பார்த்தோனே எனக்கு படிச்சோனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா நான் டீகோட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு எனக்கு பண்ணவும் வராது. பண்ணாலும் அது வந்து அது மாரி வந்துட்டு ஒரு க்ளூ குடுப்பாரா? அப்படின்றது என்னோட கருத்து. சரி. நான் என்னென்னத சொல்றேன். உங்களுக்கு இந்த பாட்ட கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. யார் எவிக்ட் ஆவாங்கன்னு தோணுதுன்றத சொல்லுங்க. என்ன சாங் இன்னைக்கு ப்ளே பண்ணாங்கன்னா, பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். இந்த சாங் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சாங் மூலமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் இந்த வாரம் வெளியே வர போறாங்கன்னு நீங்க மறக்காம கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சா அதையும் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்ப நான் இத வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அதனால இத எடுத்து வந்திருக்கேன். ஸோ இத பார்த்த உடனே கீழ வந்துட்டு அந்த டீகோட் பண்றாங்க. செம்மையா டீகோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வேற மாரி மரண மாசா இருக்குங்க பாருங்க. இந்த பாட்டு அதாவது இந்த பாட்டு வந்து கமல் சார் டூயிங் 4 ரோல்ஸ் இன் திஸ் மூவி. ஒருவேளை டபுளா ட்ரிபிள் எவிக்ஷனா இருக்குமோ? ஏன்னா இதில வந்து மைக்கேல் மதன காமராஜ் 4 ரோல் பண்ணியிருப்பார். சூப்பரா இருக்கும். ஐய்யயோ! வெறித்தனமான ஒரு படம். அந்த மாரிலாம் அந்த காலத்திலேயே வந்து எடுக்க முடியுமா? அப்படின்ற ஒரு படம். அதுவும் மலை உச்சியில அந்த பில்டிங் மாரி விழும்போதெல்லாம் செம்ம மாசா இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மைக்கேல் மதன காமராஜன் அந்த படத்துலேருந்து வந்த பாட்டு. அதனால அ ட்ரிபிள் ஆர் டபுள் எவிக்ஷன் இருக்குமோ? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு செம்ம டீகோட். செம்மையா யோசிச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் சூப்பரா போட்டிருக்காங்க. என்னன்னா, பீம் பாய் பீம் பாய்ன்னு ஒரு வாரம் ஒரு வார்த்தை ஒண்ணு வரும்ல. அந்த சாங்ல. ஒருவேளை ஜிம்பாடியா இருக்க சத்யாவா இருக்க வாய்ப்பு இருக்கோ? செம்ம கெஸ் இல்ல? வேற மாரி நான் யோசிக்கவே இல்ல இது. அதில வரும் பீம் பாய் அப்படின்ட்டு. அதனால மேபி சத்யாவா இருக்குமோ அப்படின்ற மாரி தோணுது. சரி நீங்களும் கீழ கமெண்ட்ஸ்ல குடுங்க தயவு செஞ்சு. அத நான் கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் இந்த பாட்டு கேட்டவுடனே உங்களுக்கு இந்த வாரம் எவிக்ஷன் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. 3வதா பார்த்தீங்கன்னா, மைக்கேல் மதன காமராஜன் மூவி ட்ரிபிள் எவிக்ஷன் ஆர் டபுள் எவிக்ஷன் ரெட் கார்ட். அதாவது டபுள் எவிக்ஷன், ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 அதாவது ஒரு டபுள் எவிக்ஷன் 2 பேர எவிக்ட் பண்ணிடுவாங்க. பிளஸ் ஒரு ரெட் கார்ட் கொடுத்து இன்னொருத்தரையும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் ஒரு ஹைலைட் செம்மையா இருந்துச்சு. மல்லி வாசம் அது வருதுல்ல அந்த பாட்டுல. அதனால கூந்தல் நீளமா இருக்கிற ஆர்ஜே ஆனந்தே இருக்குமோ? செம்மையா இருக்கு. எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு சத்தியமா தெரியலங்க. உண்மையாவே அப்படியே பிரிச்சு மேய்றாங்க. அந்த லைன் ஒரு லைனையும் மேய்றாங்க. செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆர்ஜே ஆனந்தே இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சாச்சனாக்கு மேல ஆர்ஜே ஆனந்த் தான். பட் 2 பேருக்கும் நல்ல டிஃபரெண்ட் ஓட் இருக்கு. சாச்சனா தான் ரொம்ப டவுன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பதில் என்னன்னா, ஐடென்டிக்கல் பிரதர்ஸ் ஸ்டோரி இது. அதாவது எல்லாருமே வந்துட்டு ஐடென்டிக்கல் பிரதர்ஸ் ஸ்டோரி. ஸோ மேபி சாச்சனாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாச்சனாவோட சிஸ்டரும் இவங்களும் வந்து ட்வின்ஸ் இல்லையா? அதனால வந்துட்டு இது அவங்கலாம் வந்து ட்வின்ஸ் மாரி தானே. எல்லாருமே 4 பேரும் வந்து ட்வின்ஸ் மாரி ஒரே டைம்ல பொறந்தவங்க. அதான் ஒரே மாரி இருப்பாங்க. அதனால மேபி சாச்சனாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி போட்டிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்து டபுள் எவிக்ஷன் மைட் பி பிகாஸ் கமல் பிளேஸ் மல்டிபிள் ரோல்ஸ் இன் நார்மலா மல்டிபிள் ரோல். கடைசியா தான் ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு இது. இத நான் கேட்ட உடனே தான் அப்படியே மிஸ்மரைஸ் ஆயிட்டேன். கேட்ட உடனே நான் உடுத்த ஷாக் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பறக்கிறதுல அப்படியே நிக்கிற மாரி, அலைகள் ஓய்வது அப்படியே நிறுத்த மாரி, காத்து அப்படியே வந்து நிக்கிற மாரி அப்படி இருந்துச்சு. அட பாவிங்களா! இது தர்ஸ்டே சாங்குடா. ஃப்ரைடே சாங் நாளைக்கு தான்டா போடுவாங்க. எப்படி? இது தர்ஸ்டேவோடத ஃப்ரைடே போட்டிருக்காங்க. ஏன்டா உங்க இதுக்கு ஒரு எல்லையே இல்லையாடா? அப்படின்ற மாரி அவர் போட்டிருக்காரு. ஏன்யா? அ அதாவது
டீகோட் பண்ணுறதே வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மொக்கையான விஷயம். நானும் நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சேனல்ஸ்லாம் போய் பார்த்தேன். அதில் டீகோட் பண்ணாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜெஃப்ரியை தான் டீகோட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஜெஃப்ரி தான் அங்கே டாப்பாக சேவ் ஆனார். டீகோடுன்ற ஒரு விஷயமே இல்லை என்னை கேட்டிங்கன்னா. அதே மாதிரி இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இதுவுமே என்னை கேட்டிங்கன்னா அது அன்அஃபிஷியல் ஓட்டிங்கே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இதை வச்சு வந்துட்டு நல்லா பண்ணுறாங்களே, செமையாக இருந்துச்சுல்ல. சரி, நீங்கள் இந்த சாங் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். அதாவது இது தேர்ஸ்டே சாங்காக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்களுக்கு இந்த சாங் கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். இது பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி சாங் டீகோடை வந்துட்டு நம்ம வந்து ஒரு செஷனாகவே இந்த மாதிரி வீடியோ போடுவோம். அதில் நீங்கள் உங்களுடைய கற்பனை இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை நம்ம வீடியோவை போடலாம். நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. அதேமாதிரி இந்த டீகோடிங் பண்ணுறது கரெக்டாக தப்பா இல்லை இது உண்மையாக பொய்யா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.